நீங்கள் வேணா இந்த புக்கை படிச்சுட்டு இருங்க, நான் வெளியே போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? ஊர்ல இருந்து ஒருத்தி வேலை மெனக்கட்டி இங்க வந்தா வீட்டுல ஒருத்தரும் கிடையாது. இருக்கிற ஒரு ஆளும் வெளியில கிளம்பி போறேன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டோட அழகை பார்த்து ரசிக்க நான் மெட்ராஸ் வந்தேன். அப்படி இல்லைங்க, நான் மட்டும் இருந்து. பேசிட்டு இருக்கலாமே, என்ன புதுசா ஒரு கேள்வி? அப்படி இல்லைங்க, அன்றைக்கி உங்கள் சிஸ்டர் விஜய் கிட்ட நான் ஏதோ யதார்த்தமாக கேட்க போய் அவங்க கோச்சிக்கிட்டாங்க. அதான் மறுபடியும் எதுக்கு ரிஸ்க்குன்னு தான். பொம்பளைங்க கோவத்தை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் நான் இல்லைங்க. ஓ அதுவா? அது விஜி மூட் அவுட்ல இருந்ததுனால அப்படி பேசிட்டா. அதை நினைச்சு நீங்க ரொம்ப பயப்பட வேண்டாம். நாம 2 பேரும் தான் பேசியிருக்கோமே. நான் ஏதாவது உங்ககிட்ட எரிஞ்சு விழுந்திருக்கேனா? இல்லை, நான் நீங்கள் நோ ப்ராப்ளம். என்னங்க எப்பவும் தெளிவா பேசுவீங்க, இன்னைக்கு இப்படி உளறீங்க? அது சில நேரங்கள் அப்படிதாங்க, கூட்டத்தில் தைரியம் வந்துடும். தனியாக மாட்டிக்கிட்டேன்ல அதான். அது சரி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிற பண்பாடு உங்களுக்கு கிடையாதா? ஓ, இதான் உங்க வீட்டு விருந்தோம்பலா? ஐயோ சாரிங்க, ஆனால் உண்மையிலேயே எனக்கு அடுப்பத்தை வைக்க கூட தெரியாதுங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கடைக்கு போய் ஷர்பத்தை தான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் வேணா நம்ம 2 பேருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நல்ல ஐடியா, ஆனால் டீ வேணாம். உங்கள் ஸ்பெஷாலிட்டி வர காஃபி, அதாங்க பிளாக் காஃபி, அதை போட்டு எடுத்துட்டு வாங்க. பிளாக் காஃபி ரொம்ப பிடிச்சு போச்சா? ஐயோ, அன்னைக்கு உங்கள் கையால் பிளாக் காஃபி குடிச்சதுக்கப்புறம் நான் பால் காஃபி குடிக்கிறதே விட்டேன். சரி இருங்க, போட்டுட்டு வரேன். செல்வம், செல்வம், ஹாய் மச்சி. அடடடே, வாடா. என்னடா போன வாரம் வந்து அதுக்கப்புறம் இப்போதான் வர? சூப்பர் சரக்கு ஒன்று வந்துருக்கு, ஃபாரின் பாட்டில். சாயந்தரம் விழா எடுத்துடலாமா? கத்தி தொலையாதடா. என்ன அண்ணி அம்மா யாராவது உள்ள இருக்காங்களா? இல்லடா, அண்ணியோட தங்கச்சி வந்திருக்கு. என்னது, அண்ணியோட தங்கச்சியா? அவங்கள யாராவது? பிளாக் காஃபி. ஓ, பிளாக் காஃபியா? வாயை திறந்து மூட மாட்டாங்க சொல்லுவேன். அவங்க தானே? நீ கூட அவங்க ஃபேன்ல? இந்தாங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமே. நான் யாரு? பிளாக் காஃபி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாரு? ஃபாரின் பாட்டில். பின்ன நீங்க போட்ட சத்தம் சிட்டி கார்ப்பரேஷன் வரைக்கும் கேட்கும். செல்வம், உங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் வாய் ஓயாம பேசிட்டு இருப்பாங்க. சும்மாடா. விட்டா ரசிகர் மன்றம் வச்சிருவா போல இருக்கு. என்ன தலையில கை வச்சாச்சா? வேற என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு சொதப்பல் பார்ட்டியை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு. இத பார், என் மான முழுசா போறதுக்கு முன்னாடி கிளம்பு நீ. அப்போ அது என்ன பண்றது? வச்சு பூஜை பண்றா போடா. உனக்கு வர காஃபி தான் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? அனுபவி. வரங்க. வாங்க போங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் உண்மையா? எது? அவன் நிறைய விஷயம் உளறனா, நீங்க எதை சொல்றீங்க? அன்னைக்கு என்னமோ உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு ரசிகர் மன்றம் வைக்க போறது உண்மையா? இதை பாருங்க, அவன் சொல்றதெல்லாம் உண்மை இல்லை, எல்லாமே பொய்யும் இல்லை. உங்களுக்கு எப்படி வச்சுக்கிட்டா சந்தோஷமோ அப்படியே. என்னோட ரசிகர் மன்றத்துல நீங்க மட்டும் மெம்பரா இருந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.